2 குழந்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அல்லேலூயா. ஆசீர்வாதம் வந்த பிறகுதான், ஆசீர்வாதம் வர்ற வரைக்கும் தான் சர்ச். இன்னைக்கு நிறைய பேருக்கு அற்புதம் நடக்கிற வரைக்கும் தான் சர்ச், விடுதலை கிடைக்கிற வரைக்கும் தான் சர்ச், தொடுகிற வல்லமைக்கு தான் சர்ச். சபை எப்பொழுதும் ஆராதனையில நீ இருக்கணும். அல்லேலூயா. ஆராதனையில நீ இல்லைன்னா, பின்மாற்றத்துக்குள்ள போயிட்டோம்னா பிசாசு பிடிச்சு இழுத்துருவான். இன்னைக்கு நீ எழுப்படும், வல்லமையாக எழுப்படும். எந்த சத்ரு உன்னை கட்ட முடியாது, எந்த பாவம் உன்னை கட்ட முடியாது, எந்த இருளின் அதிகாரம் உன்னை கட்ட முடியாது. ஆவியின் அபிஷேகம் இருந்தது அக்னியா எழுப்படும். எழுப்புனாலே உயிர்ப்பிக்கப்படுதல், உயிர்ப்பித்தால் எழுப்புதல் சபையா மாறும். நீ எழுப்புதலுக்குள்ள வர வல்லமையை தரித்துக்கொள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இயேசுவின் வல்லமையை தரித்துக்கொள், உயிர்த்தெழுந்த வல்லமையை தரித்துக்கொள். என்னுடைய அதிகாரத்தை நீ தரித்துக்கொள். என்னுடைய வார்த்தை என்ற அதிகாரம், என் அக்கினியின் அதிகாரம், என் வல்லமையின் அதிகாரத்தை நீ தரித்துக்கொள் என்று சொல்லுகிறார். கட்டப்பட்ட வாழ்க்கையை விட்டு எழுந்திரு, எழுப்பு. எழுப்பு என்று சொல்லும் போது ஆவியிலே உன்னை எழுப்ப விரும்புகிறார், உயிர்ப்பிக்க விரும்புகிறார். நீ உயிர்ப்பிக்கப்படும் பொழுது தான் எழுந்திருக்க முடியும். ரட்சிக்கப்படுகிறது ஒரு அனுபவம், அதோடு நின்று விடுதில்லை. ரட்சிப்பை நீங்க அநேகர் இழந்து போறாங்க, பரிசுத்தத்தை அநேகர் இழந்து போறாங்க, கர்த்தர் கொடுக்கிற கிருபைகளை இழந்து போறாங்க. இந்த ஏசாயா, இந்த சீயோன் எழும்ப முடியல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ எழுப்பு எழுப்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். சத்ருவை நீ ஜெயிக்கணும்னா நீ எழுப்பணும். ஜெப வீராங்கனையா எழுப்பணும், துதி வீராங்கனையா எழுந்தணும், உண்மையான விசுவாசியா நீ எழுப்பணும். ஊழியம் செய்கிற பிள்ளைகளா எழுப்பணும். கையில் வச்சு கட்டி இருக்கிறார். 8 தினத்து ஃபாஸ்டிங் பிரேயருக்கு நிறைய வரலான்னு நினைக்கிறேன். நீங்களா சொன்ன தீர்க்க தரிசனம் என்ன தெரியுமா? கையில் போட்டு கட்டி இருக்கிற, அறுத்து விழுந்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ எழுப்ப முடியாதபடி கயிறு கட்டப்பட்டிருக்கிறது. நீ சொல்லிக்க முடியாதபடி சத்துரு கட்டி வைத்திருக்கிறார். எழுப்பு. எப்படி நாம் எழுப்ப வேண்டும்? சத்துரு வைத்திருக்கிற கண்ணி என்ன, அதிலிருந்து நாம் எப்படி வர வேண்டும் என்பதை பார்க்கிறோம். முதலாவது காரியம், தூசியை விட்டு உதறிவிட்டு எழுந்திரு. எசாயா 52ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்தை வாசிங்க. அவிழ்த்து விடு. அல்லேலூயா. இது இந்த அதிகாரம் ஒரு விடுதலையும் ஜெயத்தை குறித்து பேசுகிறார். நீ விடுவிக்கப்பட வேண்டும் என்றால், சத்துருவின் கையிலிருந்து நீ விடுவிக்கப்பட வேண்டும் என்றால், அஸ்ரியாவின் அடிமைத்தனத்தின் வல்லமை இன்னைக்கு நிறைய பேரை பிடிச்சு வச்சிருக்குது. அடிமைத்தனத்தின் கட்டுகள், செல்போன் அடிமைத்தனம், பாவத்தின் அடிமைத்தனம், பிசாசின் அடிமைத்தனம், சில மந்திரவாதிகளோடு ஆளுகை செய்து கொண்டிருக்க, துறைத்தனத்தின் ஆவிகள் ஆளுகை செய்கிறது. ஒளியத்தின் பாதையிலே நான் நிறைய பார்க்கிறேன். தூசியை விட்டு உதறி விட்டு எழுத்துறேன். இந்த தூசி என்று சொல்லும் போது பாவம், தூசி என்று சொல்லும் போது அருவருப்பு, தூசி என்று சொல்லும் போது அசுத்தம் அல்லது கரை என்று சொல்லலாம். இந்த தூசியில இன்னைக்கு நிறைய பேர் மாட்டிக்கிட்டு கிடக்கிறேன். தூசி பற்றுச்சு, பாவம் பற்றுச்சு. இன்னைக்கு பாவம் நிறைஞ்ச உலகத்துல தான் நம்ம வாழ்றோம். பிசாசு என்ன பண்றான்? தூசியை போட்டான்.
சில